கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாத தொலைக்காட்சியின் அறம் செய். அன்பான நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடந்த வாரங்கள்ல நாம் எந்த தலைப்பை பார்த்துட்டு இருக்கிறோம்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆர்வமாய் உட்காந்துருக்கீங்க. இந்த வாரம் என்ன நடக்க போகுது, இந்த வாரம் என்ன பேச போறாங்க குழந்தை வளர்ப்புல. அதுவும் இது ரொம்ப முக்கியமான தாய்மார்களினுடைய அந்த அந்த பாலூட்டுகிற அந்த ஒரு விஷயம். பாலூட்டுகிற அந்த விஷயத்தை எவ்வளோ நம்ம நிறைய சும்மா சாதாரணமாக கடந்து போயிருக்கிறோமே, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் அவளோட உட்காந்துருக்கீங்க. தொடர்ந்து நம்ம இந்த வாரம் பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் போன வாரம் என்னென்ன விஷயங்கள் பற்றி பேசணுன்றத ஒரு சின்ன ஒரு ரீகேப் போயிட்டு வந்துருவோமா. என்ன சொன்னாங்க, எப்படி நீங்கள் வளர்த்துனீங்க? எனக்கெல்லாம் மனசே கேட்காது. 3 மாசத்துலயே நாங்கெல்லாம் அப்ப ஊட்டி இருக்கோம். குழந்தை அவங்களோட முகத்தை பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சுக்கணும். தேனு வைக்குவாங்க அந்த காலத்துல எல்லாம், அது கூட வைக்க விடல ஹாஸ்பிட்டல்ல. 30 நாளைக்கு நல்ல ஒரு ஆளை கொண்டு வந்து நம்மளையும் குளிக்க வச்சு குழந்தையும் குளிக்க வச்சிடும். அப்புறம் நல்ல எண்ணங்களை நினைச்சிட்டே பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குழந்தையும் நல்லா இருக்கும், நீயும் நல்லா இருக்கலாம். போன வாரம் என்னென்னலாம் பேசணுன்றத நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் என்ன பேச போகிறாங்கன்னு ஆவலாய் உட்காந்துருக்கிறீங்க. அதை நான் பார்க்க முடிகிறது. டாக்டரும் தயாராக இருக்கிறாங்க, பெரியவங்களும் தயாராக இருக்கிறாங்க நிறைய விஷயங்களை பற்றி பேசுவதற்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்கே பேத்தி சொன்னால் கேட்குறா இந்த விஷயம்லாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. நான் சொன்னா கேட்பா. எனக்கு மேலேயே அவள் வந்து பத்திரமா இருப்பா. ஆனால் இப்போ சொல்கிறீங்களே, நல்லா குழந்தை பிறந்து நல்லா சாப்பாடு தரணும்னு சொன்னீங்கல்ல, அவளுக்கு சாப்பாடுக்கு டாக்டர் சொல்லிட்டாரு. அதுதான் தெரியுமா அவனுக்கு? அது கீரை தரக்கூடாது, மட்டன் தரக்கூடாது, கறி வகையில் எதுவுமே தரக்கூடாது, சூப் தரக்கூடாது. அது அவளுக்கு பிரச்சனை இருந்தனால, அவளுக்கு பிரச்சனை இருந்ததுனால, த்ரோம்போசிஸ் ப்ராப்ளம்னால, அது மெடிக்கல் ரீசன்னால டாக்டர் சொன்னாங்கன்னா மட்டும்தான். எந்த மெடிக்கல் ரீசன் இல்லைன்னா நாங்கள் சொல்றது எல்லாமே நான் மெடிக்கல் ரீசன். அவங்களுக்கு ஸ்பெஷல் ஏன்னா அவங்களுக்கு த்ரோம்போசிஸ் இருந்தது, அது ஒரு பெரிய மெடிக்கல் ப்ராப்ளம், அது ஒரு பெரிய இஷ்யூ. அதுக்காக சொல்லியிருக்காங்களே தவிர வேற யாருக்குமே அதை கொடுக்க கூடாதுன்னு இல்லை. ஆமாம், அவளுக்கு மட்டும்தான் அந்த தொந்தரவு ஆனதுனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு முந்தைய நான் வயிற்றில் இருக்கும்போதே நல்ல முருங்கீரை சூப்பு டெய்லி கொடுப்பேன். நல்லா இந்த அரைக்கீரை, இந்த மணத்தக்காளி கீரை இதெல்லாம் டெய்லி போட்டுக்குது. என்னமோ தெரியல எனக்கு, அந்த மாதிரி கொடுத்தா நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துட்டோம். அதெல்லாம் நல்லா குடிச்சுக்குவா. எதுனா நம்ம நல்லதுன்னு சொல்லிட்டு குடிச்சுக்குவா. அதனுடைய சத்து தானா என்னமோ தெரியலம்மா, 6 மாதமாக அவளுக்கு கடவுள் வரத்தால் அவளுக்கு பால் பிரச்சனை இல்லாத கொடுத்துட்ருக்கா இது வரைக்குமே. 6 மாதத்துக்கு அப்புறம் தானே சாப்பாடுன்னு ஒன்று கொடுத்தது பாப்பாவுக்கு. அதனால் அந்த தொந்தரவு இல்லாமல் அவள் குடித்தா. அதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். ஆண்டவருக்குள்ளேயே தான் அவள் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாள். படுத்துக்கிட்டு பால் கொடுக்க மாட்டா, உட்காந்து தான் பால் கொடுப்பா. இன்னமும் உட்காந்து தான் பால் கொடுப்பா. அதெல்லாம் எது சொன்னாலும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு. அப்போ நீங்கள் உங்களுடைய முறைகள், நீங்கள் உங்களுடைய காலத்தில் இருந்ததை சொன்னாலும் ஏற்றுக்கிறாங்க? ஆமாம், அதில் என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவா. அதெல்லாம் ஆமா, நீலாம் உன் காலத்திலோட நின்றுக்கோ. இதெல்லாம் சாப்பாடு விஷயம் சொல்லிட்டாங்களே, லாஸ்ட் டைமே சொல்லிட்டாங்க. சாப்பாடு மட்டும் 3 மாசம், அதை மட்டும் அவங்க ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அது வந்து கேட்க மாட்டேன்ட்டான். டாக்டர் சொன்னாதான் நான் கேட்பேன் அப்படின்னு. செல்ஃபோன் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏதாவது இம்பார்ட்டண்ட்டு கால்ஸ் வந்தால் மட்டும் அட்டன் பண்ணுவாங்க. மற்றபடி செல்ஃபோன் பார்த்துட்டுலாம் ஃபீட் பண்ணுறது அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அவங்களே செய்ய மாட்டாங்க. அப்புறம் குழந்தைய அணைச்சிக்கிட்டு தடவி கொடுத்து பால் கொடுக்கறது ரொம்ப நல்லதுமா அப்படின்னெல்லாம் நம்ம சொன்னோம்னா அதெல்லாம் கேட்டுக்குவாங்க. கேட்காத ஒரே விஷயம் என்னென்னா, அது வந்து டாக்டர்ஸே அது வேண்டாங்கிறாங்க. எங்கள் காலத்தில் நாங்கள் இந்த மாதிரி விளக்கெண்ணெய் தடவி குழந்தைய லைட்டாக அந்த வெயில் படுது இல்லைங்களா, அந்த இடத்துல போடுவோம். அதெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறமேலு இந்த சுண்டுகாரன்னு சொல்லுவாங்க, இந்த ஜாதிக்காய் மாசிக்காய் அதெல்லாம் லேசாக உரசி எங்கள் அம்மாலாம் எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி லேசாக உரசி கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்போ குழந்தைங்களுக்கு தொந்தரவு பண்ணுது. அதனால் டாக்டர்ஸே அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. அதனால் அதெல்லாம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். இதில் நானே ஆட் பண்ணிக்கிறேன். எங்கள் பெரியவன் அடிக்கடி உரம் விழுந்துரும், இதாகிடும்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு மேலே ஒரு அம்மா இருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு மேலே. அழுதுகிட்டே இருப்பான். என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது. ஒய்ஃபை 2 பேரும் முடிப்போம். அவங்க வருவாங்க, வெள்ளை துணியில், வேட்டி துணியில் போட்டு புழக்குன்னு 2 உருட்டு விட்டுருவாங்க. இப்படி போவான். அப்படி நமக்கா என்னடா அது சின்ன பிள்ளை போட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்களேன்னு. எத்தனை மணி, 1 மணி 2 மணிக்கு திடீர்னு கத்திட்டு இருப்பான். உருட்டி சரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை ஆட்டம் காட்டிட்டு கிடப்பான். ஆனால் மனசுக்குள்ள இருக்கு, என்னடா இதெல்லாம் சரியா, இதெல்லாம் என்ன சயின்டிஃபிக்கலி. இது ஒரு பாயிண்ட் எல்லாரும் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாங்க. இந்த எண்ணெய் போட்டு தடவுறதுங்கிறது காமனா சொல்லிட்டீங்க. அதுக்காக நான் கண்டிப்பா இதை சொல்லணும்.
குழந்தைங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6 months 6 மாதம் பால் கொடுக்குற வரைக்கும் அந்த குடல்ங்கிறது ரொம்ப குட்டியாக இருக்கும். குடல் வளரும். பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு பால் கொடுக்க கொடுக்க மோஷன் போயிடும். ஏன்னா குடல் இவ்வளோதான் இருக்கும். ஸோ ஒரு பால் உள்ளே போனாதான் அந்த 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 உள்ளே இருக்கிற பால் வெளியே வந்தால் தான் அடுத்த ஃபீட் உள்ளே போகும். பட் நிறைய டைம் பயந்துருவாங்க, பால் கொடுக்க மோஷன் போகுது, பால் உள்ளே இல்லையோ, அதாவது பைப்புன்னு நினச்சிருக்காங்க, இப்படி போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, குடல் இவ்வளோதான் இருக்குது. ஸோ உள்ள ப்ரீவியஸ் ஃபீட் வெளியே வந்தால் தான் இந்த பால் உள்ளே போகும். அது 1. 2வது பார்த்தீங்கன்னா குடல் வளரும். ஓகே, எனிதிங் growth, எந்த வளர்னாலும் வலி இருக்கும். பார்த்தீங்கன்னா 5 வயசுல நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இங்கே கால் வலிம்பாங்க, என்ன போன் growth ஆகும். ஓகேங்களா, எல்லாருக்குமே அந்த ஒரு ஒரு வளரும் போது ஒரு வலி இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த குடல் வளரும் போது ஒரு வலி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கோலிக்கி பெயின் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ வரும் தெரியுமா? சாயந்தரமாக தான் வரும். சாயந்தரமா 6 மணிக்கு மேலே ஆரம்பிச்சாங்கன்னா இவங்க சொல்ற மாதிரி நைட் 1 மணி வரைக்கும் ஒரு அழுகை வரும். அந்த டைம்ல என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்போ இந்த விளக்கெண்ணெய் போடுறது, அதுக்கப்புறம் இவங்க சொல்ற அந்த உருள்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். இதோட சிம்பிள் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் நான் அது காமிச்சுக்கிறேன் உங்களுக்கு. நிறைய டைம் நீங்கள் குழந்தை அழுதா என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட காமிச்சிருங்க. குழந்தை அழுகுதுன்னு வைங்க, எப்படி நீங்க எப்படி 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 பண்ணுவீங்க? ரொம்ப அழுகுதுன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? குழந்தைய போட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கொடு. ஓகே, நார்மலா என்ன ஆகும்னா உங்களுக்கு அங்கே குடல்ங்கிறது இங்கே இருக்கும் இல்லைங்களா, ரைட்? இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி வச்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? வலி இருக்குது, திருப்பி இப்படி 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 இப்படின்னு பண்ணிட்டு இருப்பீங்க. குடல்ங்கிறது இங்கே இருக்குது, அது முதல்ல வலி இருக்குது, திருப்பி நீங்கள் மேலே கீழே போடுறீங்க. இவங்க சொன்னாங்க அது உருள்றது சொன்னாங்க இல்லையா, அது உருள்றது என்னன்னு சொல்றோம்னா இந்த மாதிரி பொசிஷன். இப்போ குடல்ங்கிறது இப்படி இருக்கு இல்லையா, சோ நீங்க மேல இப்படி இப்படி ஆட்டும் போது அது திருப்பி ஆடுது. சோ பெயின் இருக்கும் அதிகமா. நீங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல குடல் இங்க இருக்குது, சோ நீங்க இப்படி ஆட்டினீங்கன்னா குடல் மேல கீழே போகாது. ஓகே, சோ நீங்க எக்ஸ்பேண்ட் இட் வில் மூவ் லைக் திஸ். சோ நீங்க இப்படி ஆட்டினீங்கன்னா நார்மலா பெயின் கம்மி ஆகும். பட் நாங்க ஆப்போசிட் டைரக்ஷன், எல்லாரும் டென்ஷன் ஆயிருவாங்க. எனக்கு இது ரொம்ப காமன். எனக்கு முழு வீடே வருங்க ஈவினிங் கிளினிக்ல. எங்க கிளினிக் ஹஸ்பண்ட் பீடியாட்ரிஷியன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா ஒரு குழந்தை கத்திட்டே இருக்கும். யார் தூக்கிட்டு வர தெரியுமா? பாட்டி அப்படியே கத்திட்டு, ஐயோ குழந்தை அழுகுது, குழந்தைங்க இப்போ பாருங்க அப்படின்னு வர. அவங்க பின்னாடி அந்த குழந்தையோட அம்மா அழுதுட்டே வரும். பின்னாடி அப்பா 4 பைய பிடிச்சிட்டு பின்னாடியே வருவாரு. முழு வீடே உள்ள வருங்க, குழந்தை அழுகுதுங்க. ஒண்ணுமே பண்ண மாட்டேனா. ஃபர்ஸ்ட் பேபி அவங்க கையில இருந்து எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க சமாதானம் அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நான் நார்மலாக ஒரு தொட்டில் மாதிரி கட்டியிருப்பேன் கிளினிக்ல. எடுத்துட்டு நான் பாப்பாவை எடுத்து சும்மா இப்படி ஒரு 5 minutes இப்படி பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த நாங்கள் கோலிகேடுன்னு ஒரு ட்ராப்ஸ் வச்சிருக்கோம். நார்மலாக அந்த ட்ராப்ஸ் நம்மளுக்கு போட்டால் கொஞ்சம் பெயின் செட்டில் ஆகும். அது நமக்கு சைக்கலாஜிக்கலாக பெருசாக ஒன்றும் ஆக போகிறது இல்லை. பட் இதில் மெயின் கான்செப்ட் என்ன தெரியுமா? குழந்தை அழுகும் போது டென்ஷன் யார் ஆகுறாங்களோ அவங்க கையில் குழந்தை என்ன இன்னும் கொஞ்சம் அழுகும். ஏன்னா குழந்தையோட குழந்தை கண்ணு தெரியாது. ஓகே, குழந்தைக்கு ஸ்மெல் தான். ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு கண்ணு கிளியரா தெரியாது. ஸோ குழந்தைக்கு ஸ்மெல். ஸோ டென்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்? நீங்க ஸ்வெட் ஆவீங்களா, வேறு வரும் இல்லையா? குழந்தை அதை ஸ்மெல் பண்ணி ஐயோ ஏதோ பெரிய புலி வருது மாதிரி அது டென்ஷன் ஆயிரும். நீங்க இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி நீங்க விறுவிறுத்து நீங்க ஐயோ ஒன்னு இல்லடா கண்ணமா இங்க இந்த பக்கம் அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிடும். எல்லாரும் டென்ஷன் ஆகும்போது பேபி ஐயோ பெரிய பிரச்சனை போலன்னு நினைச்சிட்டு பாப்பா இன்னும் கொஞ்சம் அழுவும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புங்கிறது யாரு டென்ஷனா இல்லையோ அவங்க கையில ஃபர்ஸ்ட் குழந்தை கொடுக்கறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப்பு குழந்தை ஆப்போசிட் டைரக்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய குழந்தைங்களுக்கு அது செட்டில் ஆகும். இல்லைன்னா நீங்க அந்த டிராப்ஸ் கொடுக்கலாம். இது 3 விஷயம் பண்ணாலே செட்டில் ஆயிரும். இன்னொரு சில குழந்தைங்களுக்கு வலி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மில்க் எலர்ஜி இருக்கும், பால் எலர்ஜி. நிறைய குழந்தைங்களுக்கு ரீசெண்டாக நான் பார்த்துருக்கேன். இது என் பசங்களுக்கும் இருந்துச்சு. அப்போ ஒரு தாய் நான் காஃபி ஆர் இவங்க சொல்ற மாதிரி ஒரு நாளைக்கு 1 liter பால் அந்த மாதிரி எல்லாம் குடிச்சாங்கன்னா சின்ன 2 பசங்களுக்கும் மில்க் எலர்ஜி. ஸோ என்னையே அவங்க எல்லா ப்ராடக்ட்ஸும் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் பால் காஃபி அந்த காஃபி எதுவுமே சாப்பிடக்கூடாது. இல்லைன்னா அது நான் ஃபீட் பண்ணும்போது பாப்பாக்கு எலர்ஜி ஆகும். பாப்பாவோட வயிற்றுல இன்ஃபெக்ஷன் இல்லை, இந்த மாதிரி அழுகிறது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில குழந்தைங்களும் இருப்பாங்க. ஸோ அது டாக்டருக்கு தான் கண்டுபிடிக்க முடியும், நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி விஷயத்த. தயவு செய்து இங்கே உள்ளங்கிறது குடல் இன்னும் ஃபுல்லாக வளரல, அதனால உங்களுக்கு அந்த நீங்கள் சொல்கிற அந்த தொப்புள் சொல்கிறோம்ல அதுக்குள்ளே என்ன தயவு செய்து ஊற்றாதீங்க. அதை போய் குடலை போட்டு ரொம்ப போய் பிசைய வேண்டாம். இருக்கிற வலி இன்னும் கொஞ்சம் அதிகமாயிரும். 2வது குடலுக்குள்ளே குடல் மாட்டும், இன்டர்செப்ஷன்னு சொல்லுவோம். அது ரொம்ப நம்ம போய் அங்கே பெசஞ்சா இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அந்த டெக்னிக் எல்லாம் தெரிய மாட்டேங்க முன்னாடி பண்றவங்க மாதிரி. ஸோ குழந்தை அழுதுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யார் டென்ஷன் ஆகலையோ குழந்தை அவங்க கையில கொடுங்க ஃபர்ஸ்ட்.
2வது அந்த ட்ராப்ஸில் டாக்டர் சொன்னாங்கன்னா கொடுங்க. பேபி இந்த மாதிரி ஆப்போசிட் பொசிஷனில் பண்ணிட்டு ஃபீட் பண்ணுங்க. பாப்பா தானாகவே செட்டில் ஆயிரும். அப்படி அதுக்கு மேலே அழுதுச்சுன்னா டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகும். பொதுவாக வந்து பாரம்பரியமாக உங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி சொல்லி ஒரு பாரம்பரியமாக குழந்தை வளர்ப்பில் சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அது இன்னைக்கு தப்புன்னு ஒரு நிலைப்பாடு இது இல்லைங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி எதாவது இருந்து அது தப்புன்னு சொல்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? உதாரணத்துக்கு இப்போ நானே இப்போ சொல்கிறேன், இப்படி பண்ணுறது வந்து மேபி இப்படி பண்ணுறத அப்படி பண்ணுறாங்களோ, ஆனால் மேபி ஆனால் அது தப்பு இல்லைங்களா? குழந்தைய போட்டு தப்பு அது ஐயோ செய்யும் போதெல்லாம் உயிரே இருக்காது. அது அப்படி இப்படி போயிட்டு உருண்டு 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 வருவோம். அது மாதிரி ஏதாவது நீங்கள் உங்களுடைய தொன்று தொட்டு பாரம்பரியமாக இருந்த விஷயம் இன்னைக்கு அதை தப்புன்னு சொல்கிறத நீங்கள் கேட்டு பார்த்துருக்கீங்களா? யூஸ்வலாக வந்து எங்கள் காலத்துலலாம் 7:30 8 o'clock குழந்தைய நல்ல கீழே படுக்க வச்சு ஒரு 1/2 மணி நேரம் எண்ணெய் போட்டு நீவி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 minutesக்கு அப்புறம் குளிப்பாட்டும். இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லுங்க, அந்த மாதிரி எண்ணெய் போட வேண்டாம், எண்ணெயே தேவையில்லை, தலைக்கும் கூட எண்ணெய் வேண்டாம், அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். பட்டு ஞாங்கள்லாம் எப்படி வாரத்துக்கு ஒரு 2 days குழந்தைக்கு எண்ணெய் போட்டு தான் குளிப்பாட்டுங்க. இல்லை அவங்க எண்ணெய்ங்கிறது நீங்கள் போட்டு மசாஜ் எப்படி பண்ணுறீங்களோ அதுதான் பாயிண்ட். இதில் ரொம்ப அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் மசாஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் காலை ரொம்ப இது பண்ணுறது, அது பண்ணக்கூடாது. லைட்டாக எண்ணெய் போட்டு கொஞ்சம் அது ஆக்சுவலாக குழந்தையோட பாண்டிங்க்கு நல்லது. குழந்தையோட சும்மா உட்காந்து சும்மா இப்படி லேசாக எண்ணெய் போட்டு அந்த அம்மா ஒரு தாயோ ஒரு தகப்பனோ ஒரு பாட்டியோ பண்ணணும். 3வது பர்சன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்மளா பண்ணும்போது பாப்பாவோட நம்ம பேசி நம்ம விளையாடி நம்ம இப்படியெல்லாம் பண்ணும்போது அது அதுக்கிட்ட நம்ம ரொம்ப போட்டு இப்படி பெசஞ்சு நான் ரொம்ப அந்த நம்ம முன்னாடியெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் காதுக்குள்ள எண்ணெய் மூக்குக்குள்ள எண்ணெய் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது. அல்ல அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இது வந்து ஸ்லோவா தான் லைட்டா பண்ணிட்டு ஒரு 10 minutes அந்த மாதிரி வச்சுட்டு தட் இஸ் ஓகே. பட் ரொம்ப இந்த மாதிரி ஹார்ட் மசாஜிங், அதுக்கப்புறம் இந்த சில பேர் இந்த குழந்தை திருப்பி தூக்கி அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா பிரெயின்ங்கிறது ரொம்ப சாஃப்டா இருக்கும். நீங்க இந்த மாதிரி எல்லாம் தூக்குனீங்கன்னா அந்த பிரெயின்ங்கிறது அந்த போனுக்கு போய் டேஷ் ஆகி அதுக்கப்புறம் அதுல இருந்து ப்ளீடிங்கோ ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்கு. லைட்டா எல்லாம் பண்ணி நீங்க பாத் கொடுத்துக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை, அது பாண்டிங் தான். ஓகே, இது நீங்க வந்து குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க காலத்து கேள்விப்பட்டது பழமையா? அது எண்ணெய் ஊற்றுறது தான், காதுக்கு எண்ணெய், மூக்குக்குள்ளே எண்ணெய் ஊற்றுறது. அப்புறமேலு இந்த குழைய குளிக்க வச்சுட்டு இப்படி வாய்க்குள்ளே கையை விட்டு இப்படி ஆட்டுவாங்க, வாயில் இப்படி 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 பிடிச்சிக்குவாங்க. எடுக்கிறேன்பாங்க, சளியை எடுக்கிறதா சொல்லுவாங்க. இல்ல அது மாதிரி இல்லையே. இல்ல இப்படி வாயில் கொக்கி மாதிரி போட்டு இப்படி ஆட்டுறாங்க குழந்தைய. நாங்க ஐயோ வேண்டாம், செய்யவே வேண்டாம், நீங்க குளிக்க வைக்கவே வர வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பயமா இருந்துச்சு. பண்ணாங்க. ஒரு மாதிரிதான் இருக்குது. வேற ஏதாவது இருக்குங்களா? வேற இல்லை. ஓகே அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. நாங்க எங்க பிள்ளைக்கும் இந்த மாதிரி தலைமுடி பிடிச்சி ஆட்டிட்டீங்க. இல்ல எண்ணெய் லைட்டா போட்டு குளிக்கப்போம். இப்போ எங்க குழந்தைகளுக்கு அது செய்யறோம், எந்த ப்ராப்ளம் செய்யறீங்க. நான் செஞ்சேன். டாக்டர் வேணாங்கிறாங்களே. டாக்டர் வேண்டாம், நாங்க எங்களுடைய பாரம்பரிய பழக்கம். அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், நாங்களாம் அதுல அப்படித்தான் வளர்ந்தோம் அப்படின்னு. இல்ல லைட் ஆயுர்வேதிக் போய் அங்கிருந்த ஆயில் வாங்கிட்டு வந்து அதை தேய்ச்சு. ஆயுர்வேதிக் எண்ணெயே குழந்தைக்கு? ஆமா, குழந்தைக்குன்னு இருக்கு. ஆனால் விட மாட்டீங்க, அது பழக்கம். ஓகே நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது? இந்த மாதிரி நான் பக்கத்து வீட்டில் ஒன்று பார்த்துருக்கேங்க. குளிக்க வச்சுட்டு வந்துட்டு அந்த குளிக்க வைக்கிற அம்மா வந்து அப்படியே துணி போட்டு இந்த டெட் பாடி சுற்றுறாங்க இல்லைங்க, அந்த மாதிரி சுற்றுவாங்க. எனக்கே கஷ்டமா இருக்கும், என்ன இப்படி சுத்துறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல அப்பதான் வந்து குழந்தை வந்து நல்லா தூங்கும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா இப்படி வச்சுங்க ஸ்வாடல் பண்ணுவாங்க. ஆமா, அது ஆக்சுவலா ஸ்வாட்லிங்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த ஃபுல்லா அந்த வச்சு துணி சுத்துறது தானே சொல்றீங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இப்படி துணி வைப்பாங்க, வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தை இப்படி இருக்குதுன்னு வைங்க, இப்படி வச்சுட்டு இந்த கை எல்லாத்தையும் இப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இப்படி சுத்திடுவாங்க, இப்படி சுத்தி டைட்டா இப்படி சுத்தி அதுக்கப்புறம் இப்படி ஃபுல் டைட்டா இப்படி பேசிக்கா ஒரு மம்மி மாதிரி இருக்கும். அப்படிங்களா? எல்லா கையெல்லாம் உள்ள வச்சு ஃபுல்லா டைட்டா இப்படி தலை மட்டும் தான் தெரியும். டாக்டர் இது வந்து நம்ம சும்மா வந்து டவல் சுத்தி இல்ல, நான் சொல்றது பெரிய துணி, பெரிய ஒயிட் கலர் பெரிய துணியில வச்சு சுத்தி நம்ம தொட்டில வச்சு நல்லா நிம்மதியா தூங்கட்டும். இவங்க அப்படி இல்லைங்க, நீளமா சாரி எடுத்துக்கிறாங்க, சாரி எடுத்து 2 கால் 2 கை இப்படி வச்சு கம்ப்ளீட்டா சுத்துறாங்க. நீங்க சொன்னதான் மம்மியா இருக்கும் போல.
இதெல்லாம் கிடையாது, இது வந்து டம்மி. இது நார்மலா நம்ம செய்யறது. நீ சொல்ற ஐயோ எனக்கு ஷோ பண்றதுக்கே பயமா இருக்குது. ஓ அப்ப ஆனா எப்பயும் செஞ்சுட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. அது தவறுன்னு உங்களுக்கு யாருமே சொல்லலையா? நான் கேட்டேன், நான் ஐயோ இப்படி சுத்துறீங்களா, அது பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் கிடைக்க வேண்டாமா அப்படின்னா, இல்ல இல்ல அதெல்லாம் கிடைக்கும் அப்படிதான் அவங்க அவங்க படிச்ச சொன்னாங்க. கல்லூரியில வந்து அப்படி சொல்லி கொடுத்துட்டேன்னாங்களா? சரி ஆமா, நீங்க சொல்லுங்கம்மா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எப்பா பயங்கரமா இருக்கு. அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். துணி சுத்ததெல்லாம் நான் இல்ல கேள்விப்படல. நீங்க கேள்விப்பட்டதை சொல்லுங்க. நான் வந்து அப்போ வந்து எண்ணெய் கொடுப்போம், விளக்கெண்ணெய் தாய்ப்பாலோட சேர்த்து கலந்து என் பொண்ணுக்கு ஓகே 50 வருஷத்துக்கு முந்தி. பரவாயில்ல கொடுங்க. அப்போ தாய்ப்பாலில் எண்ணெய் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெயை கலந்து என்ன? வாயில ஊற்றிடுவோம். வாயில ஊற்றி நல்லா வயித்தால போகும். வாரத்தில் 1 முறை 2 முறை அந்த மாதிரி ஊற்றுவோம். வாரத்துக்கு 2 இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி நல்லா வயித்தால வந்துருச்சுன்னா வயிற்றுல இருக்கிறதெல்லாம் அடிச்சிட்டு வந்துருச்சு, எதுக்கு? வாயுவெல்லாம் களைஞ்சி போச்சு. வாய் அப்படி- போறதுக்காக. அந்த மாதிரியே ஒரு பழக்கமாகவே வந்து இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அது ஒரு காலம் முடிஞ்சு போச்சா. அதுக்கப்புறம் அவள் பெத்த பொண்ணுக்கு எண்ணெயே தரக்கூடாதுன்ட்டா. எங்கள் பொண்ணு எண்ணெய் தரக்கூடாது, பூசக்கூடாது. பூசுவோம், இப்போ இன்னும் கூட பாப்பாவுக்கு பூசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் வந்து வயிற்றுக்கெல்லாம் கொடுக்கறதில்ல. அந்த பழைய காலத்தில் அந்த மாதிரி எண்ணெய் கொடுத்து தான் வெளியே அந்த ஆயெல்லாம் வெளியே வரத்துக்கு எடுப்பாங்க, இந்த க்ளீன் பண்றது. க்ளீன் ஆகும் சொல்லி. இல்ல அது எந்த வயசுல கொடுப்பாங்க இப்போ? அத தாய்ப்பால்ல கலக்கி பிறந்த உடனே பிறந்த உடனே 1 வாரத்திலேயே அது என்ன உள்ள இருக்கும் நீங்க க்ளீன் பண்றீங்க? அவ்வளோ வருவேன். எல்லாம் எண்ணெய் எண்ணெயா வரும்பா, ஆயோட சேர்ந்து வரும். என்ன கொடுத்தா என்ன வரதானே செய்யும். எல்லாம் வரும். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ டாக்டருக்கு வர வர வளர வளர அதெல்லாம் ஒரு இடைஞ்சலாகி ஒரு சில குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆபத்தாயிருக்கு. அதான் அதுக்கப்புறம் டாக்டர் வந்து திட்டுறதுனால அதுலேருந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி இப்போல்லாம் எண்ணெய் கொடுக்குற வேலையே இல்லை. ஆனால் இப்போ கூட பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. பக்கத்து வீட்டில் குழந்தைங்களுக்கு எண்ணெய் அப்படியே டாக்டர் தரக்கூடாதுன்னு சொன்னது கூட இல்லை. அது அவர் கிடக்குறாரு, நாங்கள்லாம் கொடுத்தோம். ஆனால் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாங்க, அவர் கிடக்குறாரு, நாங்கள்லாம் கொடுப்போம், எங்களுக்கெல்லாம் அதான் பழக்கம். எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்காங்களோ. அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் பேசாமல் வந்துடுவோம். சரி இதெல்லாம் இந்த நமக்கெல்லாம் இந்த ஆபத்தான வேலையெல்லாம் வேணாம், ஒரு புள்ள பெக்கிறதா எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது, இவங்க வந்து விஷப்பரிச்சை வைக்கிறாங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாட்டுக்கு வந்துடுவோம். அதெல்லாம் ஆபத்தான வேலை தாங்க டாக்டர். தொடர்ந்து இருக்கு அந்த இருக்கு இன்னமும் இருக்கு. நான் டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை மாதிரி ஃபாலோ பண்ணங்காட்டிக்கும் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நான் இப்ப கேட்கல. அப்பவே அப்ப இருந்தே உங்க அம்மாக்கு அப்படி கேட்க. அம்மா நான் பிறந்தப்பயே வந்து டாக்டர் இந்த எண்ணெயெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்களுக்கெல்லாம் அந்த இது கொடுக்கல. அதனால எங்களுக்கு அந்த இது தெரியல, நாங்களும் எங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கல. அப்படியே ஃபாலோ பண்றீங்க, என்ன டாக்டர் சொல்றாங்களோ டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்டுட்டு இது பண்ணிட்டோம். കേരളയിൽ യൂഷ്വലാ വന്ന് പിന്നെ ഫസ്റ്റ് 3 months ഗോൾഡ് അരച്ച് കൊടുത്തിരും. ഒരു റിങ് എടുത്ത് നല്ല അരച്ച് അത് വയമ്പ് തേന് കൂടെ അരച്ച് എപ്പോഴും 3 മാസം குழந்தைகளுக்கு கொடுத்துரும் கோல்டு. தங்கப்பெண்ணா வளர்த்துறீங்க, தங்கம் மகனா வளர்த்துறீங்க. அது அந்த காலத்துல ஆமா. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே தேவையில்லை, பண்ணவும் கூடாது. இப்ப அவங்க பாட்டியே சொல்லிட்டாங்க, பண்ணவங்களே சில பேருக்கு பிரச்சனை வந்திருக்குது. இப்போ ஒரு 10 பேருக்கு ஒரு 2 குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் வந்தா ப்ராப்ளம் தான். அதனால கண்டிப்பா எதுவுமே வாய்க்குள்ள போகவும் கூடாது. தாய்ப்பால் மட்டும்தான் 6 மாசம் வரைக்கும். 6 மாசத்துக்கு அப்புறம் ஐ திங்க் நாங்க இன்னொரு ஒரு ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். 6 மாசத்துல இருந்து 12 மாசத்தோட ஒரு ஷோ பண்ணிடலான்னு இருக்கோம். இதெல்லாம் கேட்டாலே எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்குது. சோ கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம் எதுவும் கொடுக்காது. അല്ല 6 മണിക്ക് മേലെ പിന്നെ കുഴந்தைകളെ വെളിയെ കൂട്ടിട്ട് പോகக்கூடாது அந்த காலத்தெல்லாம் சொல்லும். அது இப்போ அது யாரும் ஃபாலோ பண்ணுന്നില്ല. அது ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்ல அந்த 6 மணி மேல போறது மேபி ஓல்டன் டேஸ்ல மேபி லைட் எல்லாம் எதுவும் இல்லாம இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. நீங்க குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போறதுங்கிற மெயினாங்கிறது 2 விஷயத்த பார்க்கணும். ஒண்ணுங்கிறது டஸ்ட், ரொம்ப டஸ்ட் படக்கூடாது பாப்பாவை. இப்ப இருக்கிற ரோடுங்க எல்லாம் பார்த்தா ஃபுல்லா டஸ்டா தான் இருக்குது. அதனால அதை கொஞ்சம் பாத்துக்கணும். 2வது பனி உள்ளக்கூடாது. அதனால அதை நீங்க பாப்பாவை கொஞ்சம் நல்லா கவர் பண்ணி கூட்டிட்டு போகணும். 3வது கிரௌடட் பிளேஸ், ரொம்ப ரொம்ப ஆட்கள் இருக்கிற இடத்துல வேற யாராவது தும்னாலும் இரும்னாலும் அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்கோம். அதனால அதெல்லாமே கொஞ்சம் நம்ம பார்த்து இருக்கணும். அந்த சேஃப்டிக்காக தான் நம்ம பார்க்கணும். ஆனா டைம் அப்படியெல்லாம் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு மெடிக்கலி தேர் இஸ் நோ ஓகே ஓகே தேங்க்யூ. வேற ஏதாவது அந்த மாதிரி கேள்விகள் இருக்கா உங்களுக்கு கேட்கறதுக்கு? இப்போ டாக்டர் சொல்ற மாதிரி நாங்க வளர்த்துறனால குழந்தைங்க நல்லா இருக்காங்க. ஆமா, அந்த காலத்துல நாங்க அதை இதையும் கொடுத்து கஷ்டப்பட்ட இதை விட இப்போ குழந்தைங்க நல்லா இருக்காங்க. அதையும் சொல்லணும் இல்லையா? இல்ல
டாக்டர் சொல்லுபடியாக தான் இப்போ நம்ம குழந்தைய வளர்த்திட்டு இருக்கிறோங்க. இந்த குழந்தைங்க அவர் சொன்ன மாதிரியே வளர்த்துறதுனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தொட்டா போட்டு வேகமாக ஆட்டாதீங்க, எண்ணெயை போடாதீங்க, சாப்பாடு 6 மாதத்துக்கு கொடுக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப கண்டிஷனாக தான் சொல்லி அனுப்பிச்சாரு. அதன்படியே தான் நடந்துட்டுருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவள் பாட்டுக்கு அவள் இருக்காங்க. என்ன ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு கொஞ்சம் தூங்காமல் இருந்தா அதை வச்சுக்கிட்டு தாளாட்டிக்கிட்டே இருப்பான். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே நல்லா தாளாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் அது மெதுவாக தூங்கிடும். இந்த மாதிரி ஆட்டுற வேலையெல்லாம் இல்லை, தோல் மேலே போட்டு தட்டி கொடுத்துட்டே இருக்கணும், நடந்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம். இப்போ அந்த பிரச்சனை இல்லை. நைட்டு கொஞ்சம் நேரம் தூங்காமல் இருக்கா, அப்புறம் தூங்கிடுறா. அது டாக்டர் சொல்படி கேட்குறதுனால தான் எனக்கு எவ்வளவோ பரவாயில்லைங்க. எண்ணெய் உள்ளே கொடுக்காம, ஆனால் பூசுவோம் மேலையெல்லாம் கொஞ்சம் லேசாக பூசி விட்டு தேய்ச்செல்லாம் விட மாட்டேன். இல்லை இந்த டெய்லி நான் தான் போடுவேன் எண்ணெய், ஆனால் தேய்ச்சி உள்ள விடுறதில்ல. தலைக்கு கூட எண்ணெய் 4 சொட்டு வச்சா கூட தேங்காய் எண்ணெய் தான், வேறு எந்த எண்ணெயும் வைக்கிறதில்ல. தேய்ச்சி விட்டு அப்படியே போட்டு விட்டுருவோம். சும்மா தேய்க்கிற வேலையில். குழந்தைங்க எந்த வயசில் எவ்வளோ வெயிட் இருக்கணும்? ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இப்போ என்ன வெயிட் பிறக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ ஃபார் எக்ஸாம்பிள், 2.5 கிலோ குழந்தை பிறந்துச்சுன்னா நார்மலாக இந்தியன் வெயிட் 2.5 to 3.25 வரைக்கும் வரும். ஸோ 5 மாதத்தில் குழந்தை டபுள் ஆகணும். ஸோ 5 மாதத்துல 2.5 கிலோ பாப்பா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 கிலோ ஆகணும். 5 மாதத்தில் டபுள். என்ன பிறந்தப்ப என்ன வெயிட் இருந்துச்சு அந்த வெயிட் டபுள் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 மாதத்தில் ட்ரிபிள் ஆகணும், 3 times. அதுதான் கணக்கு. ஸோ ரஃபாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் பேபிஸ் எல்லாம் 2.5 to 3 கிலோ இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 monthsல 5 to 5.5 கிலோ, 9 monthsல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 8 கிலோ to 9 கிலோ. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குள்ள 9 to 10 கிலோ, அதுதான் கணக்கு. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு 1 to 2 kilos தான் ஏறும். ஃபர்ஸ்ட் பர்த்டே வரைக்கும் 9 to 10 kilos. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 1 to 2 கிலோ தான் ஏறணும், அதுக்கு மேல ஏறக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ஆயிரும் 8 மாசம் வரைக்கும் நல்லா குளுகுளுன்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் நல்லா ஊந்து போய் நடக்க ஆரம்பிச்சிருவாங்களா, ஹைட் வேற வந்துருமா, ஐயோ குழந்தை ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு முக்கியம், நீங்க வெயிட் சொன்னது நல்ல விஷயம். எல்லா டாக்டர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க growth chartன்னு ஒன்று போடுவோம். குழந்தையோட வெயிட்டு, குழந்தையோட ஹைட்டு, குழந்தையோட மூளை வளர்ச்சி, இதை 3 நம்ம எடுப்போம். அதை நாங்கள் ஒரு சார்ட் பண்ணுவோம். அது ஒரு கிராஃப் மாதிரி போகும். கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா எல்லாருமே அதை காமிப்பாங்க. அதுக்கு ஒரு சென்டைல் இருக்கும். சென்டைல் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு 100 குழந்தைங்க நிற்க வச்சிங்கன்னா கம்மி எவ்வளோ அதிகம் எவ்வளோ அப்படின்னு காமிப்பாங்க. ஸோ உங்களோட குழந்தை நீங்கள் எப்பப்போ செக்கப்புக்கு போகிறீங்களோ அப்பப்போ அது பண்ணுவாங்க, சொல்லுவாங்க இதுக்குள்ளே இருக்குது, இறங்கலை, கம்மியாக இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். பட் நம்ம கணக்கு அது படாது. டாக்டர் ரொம்ப வத்தி போயிருக்கு குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட அந்த சார்ட்ல பார்க்கும்போது குழந்தை அதோட வெயிட்டுக்கு அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் வேற குழந்தை கம்பேர் பண்ண முடியாது. அந்த குழந்தை ஒரே வயசுங்க, அது குண்டா இருக்கும். எல்லாம் செக்கப்புக்கு வரும்போது ஒன்னா உட்காரும் போது அங்கே வெளியே ஒரு பெரிய கலவரம் நடந்துருது. அந்த குழந்தை குண்டா இருக்கு, இந்த குழந்தை தின்னா இருக்கு, என்ன டாக்டர் நீங்க அந்த மாதிரியே இல்ல, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பயங்கர உள்ள வரும் போதே ஒரு சண்டை வந்துடும். டானிக் கொடுங்க டாக்டர் எல்லாம் கேட்பாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு டானிக். நான் எங்க போய் மேஜிக் டானிக் கண்டுபிடிப்பேன்னு தெரியல. பசி வரதுக்கு ஒரு டானிக், ஹைட் வரதுக்கு ஒரு டானிக், வெயிட் வரதுக்கு ஒரு டானிக், எங்கேருந்து நான் டானிக் கொண்டு வருவேன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதுசு அந்த கூல் இந்த கூல், அதுக்கெல்லாம் எங்கேருந்து. ஸோ நிறைய விஷயம்ங்கிறது சிம்பிள். வீட்டுல என்ன இருக்கோ அதை பண்ணுங்க. எல்லா குழந்தைங்க ஒரே மாதிரி இல்லை. பசிங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அந்தந்த குழந்தைக்கு வேற விதம், வேற டைப் அப்படின்ட்டு இருக்கும். நம்ம கம்பேரிசன் நிறைய பண்றோம். பக்கத்து வீட்டு குழந்தை, பின்னாடி இருக்கிற குழந்தை, கோயிலுக்கு போனா அந்த குழந்தை, உங்க குழந்தை, உங்களோட குழந்தை அதோட growth சார்ட்ல கரெக்டா இருக்கா? ஓகே, அந்தந்த மைல் ஸ்டோன்ஸ் கரெக்டா குப்புற விழுந்துச்சா, கரெக்டா திரும்பிச்சா, கரெக்டா ஸ்மைல் பண்ணிச்சா, தலை ஸ்டெடியா நின்னுச்சா, அதெல்லாம் கரெக்டா பண்ணிச்சா, ஓகே, அதுதான் முக்கியம். வேற விஷயத்த போட்டு தயவு செய்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அந்த growth சார்ட்ல ஹைட் கரெக்டா இருக்கா, வெயிட் கரெக்ட். ஹைட்டுங்கிறது நிறைய டைம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அம்மா அப்பா என்ன ஹைட் அதுதான் வரும். வெயிட் கரெக்டா இருக்கா, மூளை வளர்ச்சி கரெக்டா இருக்கா, அது கண்டிப்பா பார்ப்பாங்க 2 வயசு வரைக்கும். அது கரெக்டா இருந்தா விட்டுருங்க, நீங்க பண்றது ரைட். குழந்தைக்கு இந்த சாம்பிராணி புகையெல்லாம் போடலாமா? வெரி குட், சூப்பரான கொஸ்டின், எக்ஸலண்ட். ஓகே, ஸோ சாம்பிராணி புகைங்கிறது போடலாமா பாட்டி? என்ன போடலாமா போடக்கூடாது? அதான் அது உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஓகே ஃபைன். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இங்கிறது அதுல நிறைய எலர்ஜி இருக்கு. ஓகேங்களா? புகைங்கிறது குழந்தைங்களுக்கு ஆகுறது இல்லை. ஓகே, அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அவங்க சுவாசிக்கும் போது அவங்களோட நோஸ்குள்ள இருந்து போயிட்டு லங்ஸ்ல போய் நுரையீரல்ல போய் உட்கார்ந்துருது. அதுல நிறைய இன்ஃபெக்ஷன் வருது, எலர்ஜி வருது, வீசிங் வருது. ஓகேங்களா? அதனால பவுடரே போடக்கூடாது. சரி,
ஓகேங்களா? கழுத்துக்கு மேலேயும் எந்த பவுடர் போடக்கூடாது. நான் நார்மலாவே லோஷன் வேணா போடுங்கன்னு சொல்லுவேன், க்ரீம் வேணா போட்டுக்கோங்க, பவுடர் போடாதீங்க. அதெல்லாம் குட்டி குட்டி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, அது போய் பிளாக் ஆகி எலர்ஜி வரும். அப்ப அவங்களுக்கு மூச்சு திணறல் வர சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஊதுபத்தி, சாம்பிராணி புகை, சம்டைம்ஸ் காயிலோட அந்த இது, அது எல்லாமே கண்டிப்பா போடக்கூடாது. எலர்ஜிக்கு, குழந்தையோட அந்த லங்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பேடான ஒரு விஷயம். தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. ஆனா நீங்க அப்பலாம் செஞ்சிருக்காங்களே டாக்டர், அதுதான் குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் காட்டியிருக்காங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, முன்னாடி ஒரு இன்ஃபென்ட், ஒரு வீட்டுல ஒரு 10 குழந்தைங்க, அதுல 2 குழந்தைங்க இறந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்ப இருக்கிறதுல எல்லாமே 1 to 2. ரெண்டாவது கவர்மெண்ட் இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஒரு இன்ஃபென்ட் டெத் ஆச்சுன்னா வீட்டும் சரி, டாக்டரும் சரி, எல்லாரும் போய் அங்க கமிஷனர் ஆஃபீஸ்ல நிக்கணும், என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. ஆகக்கூடாது. இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்னு சொல்றோம், பிலோ 5 years டெத்துங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. தமிழ்நாடு இஸ் டூயிங் வெரி வெல், ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லாத்துலயும் செக், உங்களுக்கு இந்த தடுப்பூசி போடுறதுல இருந்து எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டெத் ஆச்சுன்னா எதனால ஆச்சுன்னு ஃபுல் ஆராய்ச்சி நடக்கும். ஏன்னா இது எல்லாமே இவங்க சொல்றாங்க இல்லையா, டாக்டர் சொல்ற மாதிரி நாங்க பண்றோம், குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்காங்க, ஏன்னா அவங்களே சொல்லிடுறாங்க. அதனால கண்டிப்பா டெத்ஸும் கம்மியாகும். ஏன்னா இது எல்லாமே ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க. அது நாங்க போடலைங்க டாக்டர். நல்ல क्वेश्चन. நிறைய பேர் பண்றாங்க, அது கண்டிப்பா பண்ண தேவையில்லை. போடுறதில்ல, பவுடர் கண்டிப்பா போடாதீங்க, சாம்பிராணி புகை அந்த எந்த புகையும் தேவையில்லை குழந்தைக்கு. சரிதான் டாக்டர். இது மாதிரியான நிறைய பழமை மாறாத நிறைய செயல்பாடுகளை வந்து நம்ம பார்க்க முடிகிறது இல்லைங்களா? பெரியவங்களாம் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சிலதெல்லாம் பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, சிலதெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருந்துச்சு, பயமா இருந்தது. ஆனாலும் வந்து பாருங்க, இன்றைக்கு இவங்க இப்போ இருக்கிற கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி பாட்டிமா சொன்ன மாதிரி சரியானபடி மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்கிறோம், அது நல்லா இருக்குது எங்களுடைய குழந்தை வளர்ப்பில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேயர்களே, நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். அதுவும் குறிப்பாக இந்த எபிசோடு வந்து உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைய அதான் அந்த மூத்தவர்கள் பெரியவங்களுடைய அந்த 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 கரிசனை, அவங்களுடைய காலத்தில் கிடைக்கப்பட்ட அந்த அனுபவத்தை அப்படியே தங்களுடைய தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிற அந்த விஷயம்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. தொடர்ந்து நாம் இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை முடிவடைய விட போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் இருக்குது. இந்த அற்புதமான இந்த தலைப்பை நாம் அடுத்த வாரம் தொடர்ந்து பேசி முடிக்க இருக்கிறோம். மறந்துடாதீங்க, அடுத்த வாரம் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.